பிரைஸ் தி லார்ட். தோல்வியில ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? தோல்வியை பார்த்து கலங்கி பயந்து போயிருக்கீங்களா? அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு தான். தோல்விகள் எப்படி வரும், எங்கிருந்து வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. நாம எவ்வளவோ முயற்சி எடுப்போம், வெற்றியோடு நம்ம பயணிக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. ஆனா இந்த தோல்வி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு நம்ம தோல்வியில கீழே தள்ளி அவன் சந்தோஷப்படுகிறவனாய் காணப்படுகிறான். எந்த தோல்வியா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளான தோல்வி, குடும்பத்துல தோல்வி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளான ஒரு தோல்வி, படிப்புல தோல்வி, வேலை செய்கிற இடத்துல தோல்வி, வேலை இல்லாத போராட்டத்துல ஒரு தோல்வி, அப்ளை பண்ணி நான் சோர்ந்து போனேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, வேலை இல்லாத காரியத்துல தோல்வி, எந்த காரியமா இருக்கட்டும், ஆண்டவரை நம்ம முன்னின்று வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். தாவீதை யோசிச்சு பாருங்க. அன்று கோலியாத்தோடு போராடி கோலியாத் பலசாலியாய் காணப்பட்ட பொழுதும் ஆண்டவரை முன் வைத்ததுனால தாவீதோடு இருந்து தாவீதுக்கு வெற்றி சிறக்கப்படின தேவன் இன்று நம்ம மத்தியிலும் இந்த தோல்வியான காரியங்கள் எதுவா இருக்கட்டும், சூழ்நிலைகள் எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற நம்மோடு இன்று இருக்கிறார். ஆனா நாம செய்யணும், ஆண்டவரை அது நடுவில் வைக்கணும், அந்த சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரை வைக்கணும், நம்முடைய தோல்விகள் மத்தியில ஆண்டவரை வைத்து நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். இந்த வசனங்களை நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல ஆமேன் என்று சொல்லி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயமுள்ள பிள்ளைகளாய், வெற்றியுள்ள பிள்ளைகளாய் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எல்லா காரியமான தோல்விகளையும் மாற்றி ஜெயமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமேன் என்று சொல்லி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you all.